இது வாரம் வாரம் சினிமா காரசாரம். இந்த வாரம் சினிமாவில் நடந்த காரசாரமான சில விஷயத்தை தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஜூன் 5 தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆக போகுதுங்க. இதுக்கான ப்ரொமோஷன் உலகநாயகன் கமல்ஹாசன் சுத்தி பண்ணிட்டு இருக்காரு. மொத்த டீமுமே தீயா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தாங்க ஆடியோ லான்ச்ல நம்ம கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொன்னார்னா, தமிழ்ல இருந்து தான் இப்ப கன்னடம் வந்துச்சுன்னு அன்பா சொன்ன ஒரு விஷயத்த காட்டு தியாட்டம் பரவ விட்டாங்க கர்நாடகால. இதனால இந்த படத்துக்கு ரிலீஸுக்கு முன்னாடி 20 கோடி ரூபாய் நஷ்டமா. என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கமல் அவர்கள் அவர் சொன்ன அந்த விஷயத்துக்கு சாரி கேட்டா மட்டுமே தக் லைஃப் படம் கர்நாடகால ரிலீஸ் ஆகும், இல்லைன்னா படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம், பேன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் அன்பால சொன்ன ஒரு விஷயத்த உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை சிறப்பா தரமா பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. ஆனா உலக நாயகன் நான் சொன்ன விஷயத்துல எந்த ஒரு தப்புமே இல்லையே, நான் ஏன்பா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டாரு. ஆனா இதனால தக் லைஃப் படத்துக்கு 20 கோடி ரூபாய் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குங்க. டான் பிக்சர்ஸோட ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் இவர் வீட்டுல அமலாக்கத்துறை ரைடு விட்டுருக்காங்க. இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ப்ரொடியூஸ் பண்ற எஸ்கேவோட பராசக்தி, தனுஷோட இட்லி கடை, STR 49, அதர்வாவோட இதய முரளி, இந்த படத்தோட ஒர்க் எல்லாமே டிலே ஆயிட்டு இருக்கு. இதனால இந்த படம் சொன்ன டேட்ல ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே வந்திருக்கு. ஃபேன்ஸ் எல்லாருமே இதை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. 23 வருஷம் கழிச்சு ரேவதி மேடம் நம்ம தளபதி விஜயோட சேர்ந்து ஒன்னா நடிக்க போறாங்க. 2002ல தமிழன் அப்படின்ற ஒரு படத்துல தளபதி விஜய்க்கு அக்காவா நடிச்சாங்க. இப்ப 23 வருஷம் கழிச்சு அம்மாவா நடிக்கிறாங்க ஜனநாயகன் படத்துல. STR மணிரத்னம் இவங்க காம்போ திரும்ப ஜாயின் ஆக போறாங்க. என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தக் லைஃப்க்கு அடுத்து நம்ம சிம்புவை வச்சு மணிரத்னம் அவர்கள் முழுக்க ஒரு லவ் ஸ்டோரி எடுக்க போறாரா. இந்த படத்துல STRக்கு பேரா ருக்மணி நடிக்க போறாங்களா. இந்த படத்தை லைக்கா ப்ரொடியூஸ் பண்ண போறாங்களா. STR லவ்னாலே சும்மா தாறுமாறா போனோர், அது மணிரத்னம் பிலிம் அப்படின்னா லவ் சும்மா அருவியா ஓட போகுது. STR ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட் காத்து இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜூன் 5 தக் லைஃப் ரிலீஸ் ஆக போகுது. இங்க என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே நேரத்துல தங்கர் பச்சன் பையன் நடிக்கிற படம் பேரன்பும் பெருங்கோபம், இந்த படத்துக்கு தியேட்டரே கிடைக்கலையாங்க. ஒரு பெரிய படம் வருது அப்படின்னா சின்ன படத்துக்கு தியேட்டரே கிடைக்க மாட்டேங்குது. காலங்காலமா தமிழ் சினிமால இருக்க ஒரு பிரச்சனை தான். ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த நேரத்துல ஒரு சின்ன படம் வந்துச்சுன்னா அந்த படத்துக்கு தியேட்டரே கிடைக்காது. இது நிறைய பேர் சொல்லி புலம்பிட்டாங்க. இதுக்கு இல்லையா சார் ஒரு 2, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2 அப்படின்ற மாதிரி தாங்க போயிட்டு இருக்கு. இதே மாதிரி வார சினிமாக்கார சார் நீங்க பாக்கணுமா, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. பட்டா